நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி பேராசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடலூரில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக உள்ள டேனி பால் தனது மனைவி ஆசிரியையாக பணியாற்றும் பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவியை காரில் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவரிடமிருந்து தப்பித்து ஓடிய மாணவி இதுகுறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் தோவாலா மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து டேனி பால் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் வீடுகளுக்கான மின்சார கட்டணம் குறைவாக உள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 100 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு சராசரியாக கணக்கிடும்போது தமிழ்நாட்டில் 113 ரூபாயாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 643 ரூபாயாகவும், ராஜஸ்தானில் 833 ரூபாயாகவும், மத்திய பிரதேசத்தில் 618 ரூபாயாகவும், உத்தரப்பிரதேசத்தில் 693 ரூபாயாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை அனைத்து மாநிலங்களில் நிலவும் மின்சார கட்டணங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்து அரவிந்த் வாரியர் வெளியிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் அலை சீற்றத்தில் சிக்கி படகு கவிழ்ந்த விபத்தில் மீனவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வைரவன்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இளங்கோ, ஜானகிராமன், சுந்தர் ஆகியோர் மீன்பிடிக்க சென்றனர். பழவேற்காடு முகத்வாரம் அருகே ஏரியில் இருந்து கடலில் நுழையும் போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்தது. மீனவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் படகில் இருந்த மீன்பிடி உபகரணங்கள் 80 கிலோ எடையுள்ள வலை ஆகியவை கடலில் மூழ்கின. தூண்டில் வளைவு அமைப்பதற்காக கொட்டப்பட்டுள்ள பாறைகளின் மீது படகு மோதி 2ஆக உடைந்தது.